தலைப்பு செய்திகள். வாடகை வீடுகள் மூலம் நிதி மோசடிகள். கட்டிட உரிமையாளர்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. நைனாதீவில் மிக உயரமான புத்தர் சிலை திறந்து வைப்பு. அதிகரித்து வரும் விலைவாசி. திருகோணமலையில் போராட்டம். இணைய பாதுகாப்பு தொடர்பாக இந்தியா இலங்கை ஆராய்வு. ஹார்முஸ் நீரிணை விவகாரம் நெருக்கடியில் எரிசக்தி சந்தை. தமிழக முதல்வர் விஜய் ஸ்டாலின் சந்திப்பு. விரிவான செய்திகள். வாடகை அல்லது குத்தகை அடிப்படையில் பெறப்படும் தங்குமிடங்கள், வணிக கட்டிடங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் குற்றச் செயல்களை தடுப்பதற்காக கட்டிட உரிமையாளர்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டியது அவசியம் என இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட குழுக்கள் இவ்வாறான இடங்களை வாடகைக்கு எடுத்து ரகசியமான முறையில் இணையதளம் ஊடாக பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனவே போலீஸ் கட்டளை சட்டத்தின் 76வது பிரிவின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டின் உரிமையாளர் அல்லது பிரதான குடியிருப்பாளர், அங்கு தங்கியிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள், வேலை ஆட்கள் மற்றும் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பற்றிய விவரங்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். குடியிருப்பாளர்கள் மாறும்போது அது குறித்து உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்க வேண்டும். இவ்வாறான விவரங்களை வழங்க தவறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனால் உரிமையாளர்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக நேரிடும். தமது சொத்துக்களை வாடகைக்கு வழங்கும் போது அதனை பெறுபவர்களின் அடையாளம் மற்றும் நோக்கம் குறித்து மிக கவனமாக ஆராயுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். தமது பிரதேசத்தில் தங்கியிருக்கும் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நபர்கள் எவரேனும் சட்டவிரோத அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக தெரிந்தால் உடனடியாக அறியப்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். நைனாதீவு ரஜமஹா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 88 அடி உயரமுடைய புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையிலிருந்து பெருமளமான பௌத்தர்கள் அவர்களின் சமய சம்பிரதாயங்களுடன் நைனாதீவுக்கு சென்று அங்கு முதலில் நைனாதீவு நாகபூசணி அம்மனை வழிபட்டு அங்கிருந்து ஊர்வலமாக விகாரைக்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டதுடன் புத்தர் சிலை திறப்பு நிகழ்விலும் கலந்து கொண்டனர். திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக நாட்டில் அதிகரித்து வரும் விலைவாசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் அனுசரணையுடன் நடைபெற்ற குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பெட்ரோல், எரிவாயு, மின் கட்டணம் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு விலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு சில மணி நேரம் சிலர் அமைதியான முறையில் கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள், அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து வரும் விலைவாசியினால் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவதாகவும், குறிப்பாக வறிய மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும், இதனால் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து இதற்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அத்துடன் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உப்பூரல், சீனன்வெளி, நல்லூர் மற்றும் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாட்டாளிபுரம், சூடைக்குடா, கூனித்தீவு, கடற்கரை சேனை உள்ளிட்ட பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் எரிபொருள் விலை அதிகரிப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இப்பகுதியில் போதிய அளவான பொது போக்குவரத்து வசதி இல்லாமையினால் மக்கள் மிகுந்த கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும், அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு தாக்கிய மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களில் ஒன்றான டிட்வா சூறாவளியை தொடர்ந்து இந்தியா வழங்கிய $450 மில்லியன் புனரமைப்பு திட்டத்தை விரைவாக செயற்படுத்துமாறு இரு நாடுகளும் இணக்கம் வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, தொழில் அமைச்சர் மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோவை சந்தித்த போதே இந்த விடயம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, $450 மில்லியன் பெறுமதியான டிட்வாவுக்கு பின்னரான நிவாரண பொதியை விரைவாக செயற்படுத்த இணக்கம் காணப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நாட்டை தாக்கிய டிட்வா சூறாவளியினால்
30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டதோடு வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளினால் 640க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அனர்த்தம் ஏற்பட்டவுடன் முதற்கட்டமாக உதவிக்கரம் நீட்டிய இந்தியா இலங்கைக்கு நிவாரணம், மீட்பு உதவிகள் மற்றும் உட்கட்டமைப்பு தொடர்புகளை சீரமைப்பதற்காக நவம்பர் மாதம் 28ஆம் திகதி ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தை ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் திகதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் இலங்கையின் சிரேஷ்ட தலைவர்களை சந்தித்து சூறாவளிக்கு பின்னரான இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கு இந்தியாவின் உறுதியான ஆதரவை உறுதிப்படுத்தியதுடன் $450 மில்லியன் நிவாரண உதவியை அறிவித்திருந்தார். இந்த நிவாரண பொதியில் $350 மில்லியன் சலுகை அடிப்படையிலான கடன் திட்டமாகவும் $100 மில்லியன் நன்கொடையாகவும் வழங்கப்பட்டிருந்தது. அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோவுடனான இச்சந்திப்பின் போது தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஏனைய இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் உயர்ஸ்தானிகர் ஜா விளக்கமளித்துள்ளார். வீடமைப்பு, சுகாதாரம், நீர்வளங்கள், உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்திய திட்டங்கள் தற்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் நவீன நிதி சட்டங்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு ஆகிய துறைகளில் சாத்தியமான ஒத்துழைப்புகள் குறித்தும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாத காலப்பகுதியில் சுமார் 1 பில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை உலக சந்தைக்கு வழங்கும் வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளதாக சவுதி அராம்கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் நாசர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்து தடைகள் காரணமாக எரிசக்தி சந்தை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசேட அறிவிப்பொன்றை விடுத்த அமீன் நாசர் எண்ணெய் விநியோக பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட சந்தை இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு கணிசமான காலம் எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க இஸ்ரேல் போருடன் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் ஈரானால் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டமை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் விலையும் வேகமாக அதிகரித்துள்ளது. விநியோக பாதைகளை மீண்டும் திறப்பதும் 1 பில்லியன் பீப்பாய்களை இழந்த சந்தையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதும் 2 வெவ்வேறு விடயங்கள் என நாசர் வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தவிர்த்து செங்கடலூடாக கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதற்காக அராம்கோ நிறுவனம் தனது கிழக்கு மேற்கு குழாய் வழி திட்டத்தை பயன்படுத்துவதாகவும் உலகளாவிய விநியோக நெருக்கடியை குறைப்பதில் இது தீர்க்கமான பங்கை வகிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடிக்கு மத்தியில் அராம்கோ நிறுவனம் தனது முதலாம் காலாண்டின் நிகர லாபத்தில் 25% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. விநியோக பாதைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆசிய பிராந்திய இன்னும் தமது நிறுவனத்தின் பிரதான இலக்காகவும் உலகளாவிய தேவையின் மையப்புள்ளியாகவும் விளங்குவதாக நாசர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்துள்ளார். ஆழ்வார்பேட்டையிலுள்ள ஸ்டாலினின் வீட்டுக்கு சென்ற விஜயை உதயநிதி ஸ்டாலின் வரவேற்று ஆற தழுவினார். திமுக, அதிமுக என சுமார் 60 ஆண்டுகளாக மாறி மாறி நீடித்த தமிழ்நாட்டு அரசியல் ஆதிக்கத்தை உடைத்து விஜய் ஆட்சிக்கு வந்துள்ளார். விஜய் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் நேற்று சட்டப்பேரவையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ரவிசங்கர் ஆகியோரின் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் விஜய் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலினை சந்திக்க அவரது இல்லத்திற்கு விஜய் சென்றுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் 13ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். 9 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் ட்ரம்ப் சீனா செல்கின்றார். தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நீடித்து வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி மீதான முற்றுகையால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் தாய்வான் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இரு நாடுகளிடையே அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு மத்தியில் இந்த பயணம் நடைபெற இருக்கின்றது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அமெரிக்கா, சீனா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதையடுத்து பொருளாதாரம் மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
வரலாற்றில் இன்று 1941 உலகின் முதலாவது நிரலொழுங்கு தானியங்கி கணனி Z3 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1965 சோவியத் ஒன்றியத்தின் லூனா 5 விண்கலம் சந்திரனில் மோதியது. 1998 இந்தோனேசியாவில் திரிசக்தி பல்கலைக்கழகத்தில் 4 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து அங்கு கலவரங்கள் ஆரம்பமாயின. 2017 கணனி வைரஸ் உலக அளவில் ஏறத்தாழ 400,000 கணனிகளை தாக்கியது. 2010 லிபியாவின் திரிப்பொலி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அருகில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 103 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் உயிர் தப்பினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.